கனவுல காதலிச்சு மனசால வெறுக்கிற ஒருத்தர் எனக்கு தேவையே இல்லை. இன்ஃபேக்ட் அப்படிப்பட்டவங்களுக்கு என் மனசுலயும் இடம் இல்லை. டேய், அவன் காதலிச்சது யாரடா? அவங்களதான்டா. அதாவது இவங்கள மாதிரியே இருப்பாங்க. வேற ஒருத்தரோட கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. காதல் ஒரு நாடகம் மாதிரிடா. அதனாலதான் என் கேரக்டர் பாதியிலேயே முடிஞ்சு போயிடுச்சு. வாடா போலாம். இங்க பாரு பூமி, எதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பூமி, கிளம்பலாமா? இந்த கால் கொஞ்சம் பர்சனல். நான் இது இப்ப வரேன். சொல்லுங்க அத்தை. உன் கூட சேர்ந்து டான்ஸ் அகாடமி நடத்த சொல்லி ககன் கிட்ட நான் சொன்ன பூமி. அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு என்னால ஆன முயற்சியை பண்ண. ஆனா ககன் ஒத்துக்கலம்மா. சாரிம்மா. அதான் நீங்களா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? வீடு வாசல்ல எதிரி வந்து நின்னாலும் உபசரிச்சு விருந்து கொடுப்பீங்கன்னு உங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் இருக்கு. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி. இப்ப அப்படியெல்லாம் இல்லங்க. அதுவும் இல்லாம என் பையன் வர நேரமாச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்ன வெளிய போக சொல்றியே, என்னம்மா காரணம்? அந்த கேடு கெட்டவ மனுஷ ராட்சசி அபூர்வா வீட்ல நான் இருக்கிறதுனாலயா? அவ ஒரு தரித்திரம் புடிச்சவன் எனக்கு தெரியும். ₹1 காயின்னு சாணில விழுந்திருந்தா கூட கைய வச்சு எடுத்துருவா. சித்தி, அன்னைக்கு உன் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சு அவமானப்படுத்தும் போது ஐயோ, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதனாலதான் இங்க பாரு, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. விபூதிமா, நேத்து எங்க ஊருக்கு சக்தி வாய்ந்த சாமியார் ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட உனக்கு நடந்த அவமானத்தை பத்தி கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொன்னம்மா. உடனே அவர் மந்திரிச்சு இந்த விபூதியை கொடுத்தாரு. இத வீடு முழுக்க தூவுனா உனக்கு எந்த கஷ்டமும் வராதுமா. வயசுல பெரியவ, ஏதோ உனக்கு நல்லது நடக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். 2 நிமிஷத்துல நானு வீடு முழுக்க தூவி விட்டுட்டு வந்துடுறேன். வெயில களைச்சு வந்திருக்கேன். ஜில்லுன்னு தண்ணி, சூடா காஃபி ஏதாவது தரலாமே? நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு சீக்கிரமா ஹாலுக்கு வந்துருங்க. அம்மாடி அம்மாடி, அந்த பொம்மை கிடைச்சிருச்சு. கீழே கார்டன்ல தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. போறேன் எடுக்கிறேன். போணும். ஐயோ, என்னாச்சு? சீக்கிரம் காஃபி இந்தாங்க. காஃபி இப்ப எனக்கு வேண்டாமா. அந்த சாமியாரு விபூதிய தூவுனதுக்கு அப்புறம் அந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொன்னாருமா. செஞ்ச புண்ணியத்தை நாமளே அழிக்க கூடாது இல்லம்மா. இது நீயே குடிச்சுக்கோ, கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். என்னங்க ஆள விடுடி. எடுக்கணும் சீக்கிரம். இதோ வந்துட்டேன். உன்னை எடுக்க இதோ வந்துட்டேன். கிடைச்சிருச்சு. ஐயோ, என் தங்கமே, கிடைச்சிட்ட. நீ கிடைச்சிட்ட. எனக்கு நீ கிடைச்சிட்ட. நான் சாதிச்சிட்டேன். அம்மாடியே, வந்துட்டாண்டி ஓ எதிரி. எதிரியா? திடீர்னு அங்க யார் வந்தாங்க? உனக்கு புரியலையா? உன் பொண்ணோட காதல ககன் வந்துட்டான். காட், ஏதாவது ஒன்னு சொல்லி மேனேஜ் பண்ணு.
என்னப்பா தம்பி ககன், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனா இல்லையான்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க என்ன என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? சும்மாதான், அப்படியே சும்மா பார்த்துட்டு போலான்னு. உள்ள வந்தா சண்டை கிண்ட வந்துரும்னு வெளியவே பார்த்துட்டு போறேன். குட் டிசிஷன். அது என்னது பின்னாடி எதையோ மறைக்கிறீங்க? ஒன்னும் இல்ல தம்பி, ஒன்னும் இல்லையே. இப்ப மரியாதையை காட்ட போறீங்களா இல்லனா நான் மரியாதையை மறக்கணுமா? எதுக்கு தம்பி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? பொம்மை உங்க கார்டன்ல கிடைச்சது. இது இது என் அம்மா யாருக்கோ டொனேட் பண்ணிட்டேன்னு சொன்னாங்களே. நான் கூட இதை காரணம்னு ஃபீல் பண்ணனே. இது எங்க வீட்டை தாண்டி போலனா இதுக்கு எங்க வீட்டை விட்டு போக இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அத குடு தம்பி, இது எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றேன்ல. மரியாதையா கொடுக்க போறீங்களா இல்ல? அதெல்லாம் வேண்டாம் தம்பி. ஐயோ. ஹே ஹலோ. ஹே யாரா நீ? நானாங்க. என் பேரு சிவா. சிவாவோ சேனாவோ, உன்கிட்ட இப்ப உன் பேரை கேட்டனா? நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணியா? அது என்னோட துப்பட்டாடா. ஐயோ சாரிங்க. இங்கதான் கிடந்தது. அத வேஸ்ட் கிளாத்னு நினைச்சிட்டேங்க. உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? வேஸ்ட் கிளாத்துக்கும் நல்ல துணிக்கும் உனக்கு வித்தியாசமே தெரியாதா? சரி, நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அது வந்து பூமி மேடம் கிட்ட பேசிட்டு போலான்னு. பூமி கிட்ட நீ பேசணுமா? பூமியை எப்படி உனக்கு தெரியும்? அது வந்துங்க. அது வந்து பூமி எனக்கு. அது வந்து என்னன்னா, நானே கூப்பிடுறேன். நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரையும் சேர்த்து வைக்கணும்னு நீ நினைச்ச. ஆனா யாருன்னே தெரியாத ஒரு உறவை உருவாக்கிக்கிட்டு தூரமா போகணும்னு நினைக்கிற. உன்னோட சிந்தனை செயல்படுறதுக்கு முன்னாடியே நீ எங்களை விட்டு ரொம்ப தூரம் விலகி போறக்கா. அது நடக்காதடா. என்னைக்கு இருந்தாலும் நான் உன் ககன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அக்கா, வர வியாழக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றக்கா? என்னமோ எனக்கு தெரியல. உன் மாமாவை நான் சந்திச்சது, நாங்க காதலிச்சது எல்லாம் எதிர்பாராத விதமாவே நடந்துருச்சு.